லீனியர்னு ஆரம்பிக்கும். இந்த கணக்கு லாஸ்ட் கிளாஸ் போட்டோம். இது இம்பார்ட்டன்ட் கணக்கு. இது நீ கம்ப்ளீட் பண்ணிட்டே பாரு. 12th கணக்கு 4.4ல் let a equal to 3725 and b equal to 6879 வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை that AB the whole inverse equal to B inverse A inverse. இதான் லாஸ்ட் கிளாஸ் நான் உன்னை போட சொன்னேன். இப்போ சொல்லு, இது எப்படி வெரிஃபை பண்ணுறது சொல்லு. இது 5 மார்க்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படிப்பா வெரிஃபை பண்ணுறது சொல்லு. சார் இது போடலையே சார், நீங்கள் 9, 10 மட்டும் தான் போட சொல்லி டிக் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ நான் போடலன்னே வச்சுக்கலாம். சரி, இது எப்படி போடலாம் சொல்லு. எப்படி போடலாம்? ஏபி இன்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்குமா சார்? ஏபி இன்வெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏபி இன்வெஸ்ட் வந்து ஏவையும் பிவையும் ஏவோட பியோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்குமா? ஏபி இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏபியை கண்டுபிடிக்கணும். ஏபி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏபினா வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா சார்? ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். ஏவை எழுதணும், பக்கத்துலேயே பி எழுதணும். புரியுதா? புரியுது. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து நான் என்ன பண்ணணும்? இதுதான் ஏபியா சார்? இது ஏபி கிடையாது. ஏவும் பியும் பக்கத்து பக்கத்தில் எழுதியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? 7 மாதிரி. அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி நான் உள்ளே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எனக்கு சொல்லு. எவ்வளோ, 1 மணி நேரம் ஆகுமா? எவ்வளோ நேரம் ஆகும்? 3 6 or 18 49. 18 minus 49 சார். ஏன் மைனஸ் வருது? நடுவில் மைனஸ் போட சொன்னா இது மாற்ற சொன்னீங்களே சைனு. அது டிட்டர்மினன்ட்டில் தான் சைன் மாற்றணும். 7 சிம்பிள் வந்து ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு பண்ணணும், ப்ளஸ் செகண்ட் நம்பர். ஓ, அப்போ 18 + 14. ஆமாம், 18 + 49. இங்கே வந்து 7 சிம்பிளை இப்படி போடணும். ஆ 24 + 56 63. இங்கே 7 சிம்பிளை இப்படி போடணும். ஃபஸ்ட் எலிமெண்ட் இன்ட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட் 12 + 35. அப்புறம் 16 + 45. இதெல்லாம் ஆட் பண்ணி சொல்லு. 49. 49ஆ? இல்லை சார், 49 + 18 சொல்லு. 67 சார். செகண்ட் 24 + 63 வந்து 73 83 87. 35 + 12 வந்து 47. 45 + சரி, இப்போ ஏபியை கண்டுபிடிச்சாச்சு. வந்து ஏபியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்?
சார் எதுவும் தெரிய மாட்டேங்குது. இது வர இப்போ ஏபியை கண்டுபிடிச்சிட்டோம். ஏபியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஏபிஐ கண்டுபிடிச்சோடனே ஏபி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? ஏ இன்வெர்ஸ் 1/1 ஏபி இன்வெர்ஸ். ஏபி இன்வெர்ஸ்லாம் கிடையாது. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி. ஏ டிட்டர்மினன்ட் ஏபி அப்புறம் ஏ அட்ஜாயின்ட் ஏ. சரி, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி எப்படி கண்டுபிடிக்கிறது? அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சு சொல்றியா? கண்டுபிடிக்க தெரியுமா தெரியாதா? உங்கள்கிட்ட தான்ப்பா கேட்குறேன், சொல்லுப்பா. வந்து ப்ளஸ் 1 3 அந்த மாதிரி இருக்கு. நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி சொல்லி கொடுக்கலையா உனக்கு? சொல்லி கொடுத்துருக்கேன் தானே? சொல்லி கொடுத்துருக்குன்னா சொல்லி கொடுக்க. ஏ இன்வெர்ஸ் தான் சொல்றீங்க. ஏ டிட்டர்மினன்ட் இங்கே ஏக்கு பதிலாக ஏபி இருக்குது. ஏ இன்வெர்ஸில் என்ன பண்ணியோ அதை தான் அங்கே பண்ண போகிறேன். எங்கெங்கே ஏ போடுற போலையோ அங்கங்கெல்லாம் ஏபி போட போகிறேன். எந்த வித்தியாசமும் இல்லையே. கரெக்டாக தப்பா? ஒரு மேட்ரிக்ஸ்க்கு 2/2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது? மெயின் டயகனலில் மல்டிப்ளை பண்ணணும், அனதர் டயகனல் மல்டிப்ளை பண்ணி சைன் மாற்றி போடணும். எவ்வளோ டைம் சொல்லி தருது? 67 × 61 மைனஸ் 87 × 47. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி நம்பர் சொல்லி பார்க்கலாம். 4087. மைனஸ் பண்ணி சொல்லு. 87 × 47 4089 சார். 2 வருதா? அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபிக்கு என்ன ஆன்சரு? 2. இப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி எப்படி கண்டுபிடிக்கிறது? அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபினா வந்து ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் போடுங்க சார். என்ன பண்ணோம்? ஏவியும் பிவியும் தனித்தனியாக ட்ரா பண்ணிட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் டே அது 3/3க்கு தானே நான் அப்படி சொல்லி கொடுத்தேன். 2/2க்கு எப்படி சொல்லி கொடுத்தேன்? 2/2 வந்து இது கிராஸ் பண்ணிட்டு அது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது 2/2 இது 2/2 3/3 2/2. அப்போ நீ நான் அதை சொல்கிற, நான் கேட்டதான் சொல்லுவியா? இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு சைன் மாற்றணும். அது அதையே ஃபஸ்ட்டே சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா மைண்டில் எதுவும் மைண்டில் வந்து ஒரு இது அக்கறை கிடையாது. சரி, இது ரெண்டுத்தையும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். அட்ஜாயின்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அந்த இன்வெர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலாமா? AB the whole inverse equal to 1/determinant of AB into adjoint of AB. 1/2 into 61 minus 87 minus 47 67. இப்போ கொஸ்டின் பாரு. இப்போ நம்ம எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்? இன்னும் என்னென்ன பண்ணணும்? எல்லாமே முடிச்சிட்டாங்க சார். ஏபி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபி இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். அது தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அது எப்படி தனித்தனியாக எப்படி கண்டுபிடிக்கிறது? பி இன்வெர்ஸ்க்கு வந்து தனியாக வச்சு இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கணும்?
ஃபர்ஸ்ட் பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம் சார். பி இன்வெர்ஸ் அதான் எப்படி கண்டுபிடிக்கணும் பி இன்வெர்ஸ்? பி இன்வெர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். பி இருக்கு. ஆமாம், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபைனலாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வந்து பியோட கொஸ்டின்ல இருக்கு சார். அதை போட்டு சொல்லு, என்ன இருக்கு சொல்லு. கொஸ்டின் 6879 6879 சொல்லு, என்ன வரும் சொல்லு. இது டிட்டர்மினன்ட்னா வந்து இதான சார், சேஞ்ச் பண்ணிட்டு 9 -7 அது அட்ஜாயிண்ட் தான். அப்படி டிட்டர்மினன்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் டயகனலை மல்டிப்ளை பண்ணணும். இதுவும் அதுவும் மைனஸ் பண்ணணுமா சார்? சொல்லு என்ன ஒரு நம்பர், ஃபைனல் ஆன்சர் மட்டும் சொல்லு. 9 into 6 minus 8 into 7. 9 into 6 வந்து 54 minus 56 2. என்ன வருது? 2 தான் சார் வருது. 2 வராது, செக் பண்ணு. 9 6 54 தான் சார். 54 8 7 56 minus 2 சார். -2 வரும். அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. அட்ஜாயிண்ட் ஆஃப் பி எப்படி கண்டுபிடிக்கிறது? அட்ஜாயிண்ட் ஆஃப் பி வந்து பிளேஸ் மாற்றி போடு. சரி, இது -2 வரும்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு ஆள் சொல்லித்தரேன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு யார் சொல்லி கொடுப்பா? ஒரு டைம் கூட நீ மைனஸை கரெக்டாக சொன்னதே கிடையாது தெரியுமா? அட்ஜாயிண்ட் கண்டுபிடி. அட்ஜாயிண்ட் வந்து 9 -7 -8. தப்பு. இது ரெண்டுத்தையும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணணும். அதான் சார் -8 தான் சார் வரும். ஆமாம், நீ -7 சொல்லுவேன். -8 -7 6 கரெக்டா? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். B inverse equal to 1 divided by -2. அடுத்து என்ன பண்ணணும்? A inverse கண்டுபிடிக்கணும் சார். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிறது உள்ள A உள்ள என்னென்ன நம்பர் இருக்கு சொல்லு. இன்டு போன் உள்ள என்னென்ன நம்பர் இருக்கு சொல்லு. உள்ள 3725 3725 மல்டிப்ளை பண்ணி சொல்லு, என்ன வருது சொல்லு. 15 minus 14 சீஸ் 15 minus ஃபைனல் ஆன்சர் மட்டும் சொல்லு. 14 தான் சார். 15 minus 14 என்ன வருது? 1. சரி 1. அட்ஜாயிண்ட் ஆஃப் A எப்படி சொல்லு பார்க்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் A வந்து 5 -7 -2 3. சரி, இப்போ A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/mod of A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. கரெக்டாக தப்பா? கரெக்ட். இப்போது கொஸ்டின் பாரு. இப்போ என்ன பண்ணணும்? இன்னும் ரிமைனிங் என்ன பண்ணணும்? AB inverse is equal to B inverse A inverse. அதுக்கு நம்ம இன்னும் ரிமைனிங் என்ன பண்ணணும்? B inverse A inverse நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் சார். ஆமாம், மல்டிப்ளை பண்ணணும். அது RHS. இப்போ B இன்வெர்ஸையும் A இன்வெர்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். B இன்வெர்ஸ்க்கான ஆன்சர் எடுத்து எழுதணும். B இன்வெர்ஸ்க்கு என்ன ஆன்சரு? B inverse ஆன்சர் வந்து 1/-2 -1/2 9 -8 -7 6. A இன்வெர்ஸ்க்கு ஆன்சர் என்னது? 1/1 1 தான், அது எழுத தேவையில்லை. அப்போ 5 -7 -2 3. புரியலையா?
புரியுது. ஒருவேளை இங்கே 1/3ன்னு ஏதோ நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரையும் அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் நமக்கு அது மாதிரி எதுவும் வரல, அதனால் அப்படியே அந்த 1 விட்டுற வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுமா சார்? ஆமாம். எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 7 சிம்பிள் மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி எனக்கு அந்த 4 நம்பர் மட்டும் சொல்லி பார்க்கலாம். பொறுமையாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி அந்த 4 நம்பர் மட்டும் என்கிட்ட சொல்லணும். ஒர்க் அவுட் பண்ணி சொல்லு பார்க்கலாம். பொறுமையாக பண்ணு. 9 5 are 45. 45 minus 8 into 8 into 2 16 plus 16. 45 plus 16 sir. 45 plus 16 நான் ஆட் பண்ணி போடணுமா என்ன? சொல்லு, நீ தான் ஆட் பண்ணி சொல்லணும் ஃபைனலாக. ஒர்க் அவுட் பண்ணி அந்த 4 நம்பரையும் சொல்லு. 61 சார். ஃபர்ஸ்ட் 4 நம்பர் ஒன்றா சொல்லணும், மொத்தமாக சொல்லு ஒர்க் அவுட் பண்ணிட்டு.
போட்டியாப்பா? போட்டியா? போட்டேன் சார். என்னென்ன நம்பர் இருந்துச்சு? 61 வரையுது. 61 -87 ஆ -47 ஆ 67. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? சார் ஆ இது ஏபி இன்வெர்ஸ் ஆ இட்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் பார்க்கணும். பாரு பாரு. கரெக்டாக தான் சார் இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணு, இது வந்து 1ன்னு போட்டுக்கோ. இது வந்து 2ன்னு போட்டுக்கோ. பை 1 and 2 என்ன எழுதலாம்? ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் போட்டு வெரிஃபைடு. அவங்க வெரிஃபை பண்ண சொன்னாங்க, அதனால் வெரிஃபைடு போட்டுக்கோ. புரியுதா? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? 14 சம் படி. என்ன சொல்கிறாங்க படி? என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? 14 கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க? கேட்கல சார். 14 கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க? 14 கொஸ்டினில் என்னப்பா சொல்கிறாங்க? பேசுறது கேட்குதா? 14 கொஸ்டின் வந்து மேட்ரிக்ஸ் ஏ 3 2 1 find the numbers a b such that a1 b1 கண்டுபிடிக்க சொல்றாங்க சார். a ஸ்கொயர் பிளஸ் ab a ஸ்கொயர் பிளஸ் aa capital small a plus capital A plus b i is equal to 0. சரி, இப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஏவையும் பியும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டா? இப்போது இங்கே என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுது? ஏ ஸ்கொயர் இன்வால்வ் ஆகுது, ஏ டைம்ஸ் ஏ இன்வால்வ் ஆகுது, பி டைம்ஸ் ஐ இன்வால்வ் ஆகுது. இப்போ நீ என்ன பண்ண போகிற? ஏ ஸ்கொயரை கண்டுபிடிக்க போகிற. ஏ ஸ்கொயர் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? தெரியுமா உனக்கு? ஏ ஸ்கொயர் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஏ ஸ்கொயர் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஏ ஸ்கொயர் அது இன்ட்ரோ திருப்பி வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் சார். ஏன்டிஏ ஆமாம், மல்டிப்ளை பண்ணி சொல்கிறியா? எனக்கு சொல்கிறியா? எவ்வளோ நேரம் ஆகும்? பேர் சொல்கிறேன் சார். 3 சொல்லு பார்க்கலாம். சார் 10 8 4 3 சார். இதோ செக் பண்ணுறேன்.
10 வராது. 3 × 3 9, 1 × 2 + 2 11 வரும். 11. ஓ சார், ஆமாம் சார், 11 சார். அப்போ சொல்லு. 11 8 8 4 4 3 3 கரெக்டு. சரி, இப்போ a² கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதை ஈக்குவல் டு 0 பண்ண போகிறோம். ஸோ அதனால் LHS இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோ. a² + a டைம்ஸ் a + bi = 0. இப்போ நான் a² பதிலாக அந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நான் அந்த மேட்ரிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல a² பதிலாக 11 8 4 3 போடலாமா? ப்ளஸ் a அப்படியே வச்சுக்கோ. கேபிட்டல் ஏக்கு பதிலாக 3 2 1 1 போடலாமா? ப்ளஸ் b போட்டு ஐக்கு பதிலாக 1 0 0 1 போடலாமா? 0க்கு பதிலாக 0 மேட்ரிக்ஸ் 0 0 0 0 போடலாம். சரி, இப்போ நம்ம லெஃப்டில் இருக்கிற 3 மேட்ரிக்ஸை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏவை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். 11 8 4 3 ப்ளஸ் 3a 2a a a. இந்த ஏவை எல்லாத்துக்கூடையும் மல்டிப்ளை பண்ணணும். b 0 0 b ஈக்குவல் டு 0 0 0 0. என்ன டவுட் இருக்கா? இப்போ இந்த 3 மேட்ரிக்ஸை ஆட் பண்ண போகிறேன். 11 ப்ளஸ் 3a ப்ளஸ் b. இந்த ஃபஸ்ட்டு நம்பர், இங்கே ஃபஸ்ட்டு நம்பர், இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இங்கே செகண்ட் நம்பர் செகண்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 + 2a கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இந்த பொசிஷன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 4 + a கிடைக்கும். இங்கே லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ணால் a + b + 3 கிடைக்கும். அப்போது 3 + a + b கிடைக்கும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் நோ சேஞ்ச் 0 0 0 இருக்கும். இப்போ நம்ம ஏபி தான் கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த பொசிஷன் ஈக்குவல் டு இந்த பொசிஷன் அது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண அப்படின்னா 4 + a = 0 கிடைக்கும். therefore a = -4 கிடைக்கும். இப்போ நான் பியை கண்டுபிடிக்க போகிறேன். பி இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது, இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொசிஷன் ஈக்குவல் டு இந்த பொசிஷன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 3 + a + b = 0. ஏக்கு பதிலாக -4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. -4 + b = 0. -1 + b = 0. therefore b = 1. அவ்வளோதான், சம் ஓவர். என்ன டவுட் இருக்கா? என்ன டவுட் இருக்கா? என்ன டவுட் இருக்கா? இது நோட்டில் எழுதுவியா எழுத மாட்டியா? இதெல்லாம் நோட்டில் எழுதுவியா எழுத மாட்டியா? எழுதினாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா நாளைக்கு எப்படியும் அந்த நோட்டு நீ எடுத்து வர மாட்டேன். எழுதினாலும் வேஸ்ட்டு தான், எழுதாட்டும் வேஸ்ட்டு தான். அப்படிதானே? அப்படிதானேப்பா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சா சார்? விருப்பம் தான். எழுதினாலும் நான் மறுநாள் அந்த நோட்டு எடுத்து வர மாட்டேன். அடுத்து 15th கொஸ்டின் பாரு. இந்த மாதிரி நான் எனக்கு என்ன ஹோம் ஒர்க்குமான்ற மாதிரி நான் எழுதி உட்காந்துக்கிறேன். எனக்கு தான் இதெல்லாம் நான் தான் பரிச்சை எழுத போகிறேன்னு நினைக்கிறேன். எனக்குலாம் இது எழுதணும்னு அவசியம் மாட்டாங்க. ஃபார் த மேட்ரிக்ஸ் A = 1 1 1 1 2 -3 2 -1 3 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷோ தட் a³ -6a² + 5a + 11 டைம்ஸ் i = 0ன்னு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ நீ என்ன பண்ணு, இதை ஷோ பண்ண ட்ரை பண்ணு. அதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணணும் சார்? ஏ கியூப் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்புறம் 6 into a ஸ்கொயர். சரி, ஃபஸ்ட்டு ஏ கியூப் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ கியூப் வந்து a into a சார். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஏ கியூப் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கணும், மறுபடியும் ஏ மேட்ரிக்ஸ் எழுதணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு எனக்கு சொல்கிறேன் அப்போ. சார் இது 3 எப்படி சார் பண்ணுறது? நீ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடி. ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸ் கூட மறுபடியும் ஏவை மல்டிப்ளை பண்ணால் உனக்கு ஏ கியூப் கிடச்சிரும். புரியுதா இல்லையா? சார் அப்படின்னா சார் 3 இது எப்படி பண்ணுறது கேட்குறேன். 2s தான் கண்டுபிடிச்சேன். இப்போது நீ 2 கண்டுபிடிச்ச உடனே உனக்கு இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும்ல, அதை வந்து மறுபடியும் ஏ கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா உனக்கு இது ஆல்ரெடி 2 times மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்போ அகைன் 1 time மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு ஏ பவர் 3 கிடச்சிரும். நான் சொல்கிறது புரியலையா? புரியலையா சார்? அது இல்லை சார், ம் நான் 2s தானே பண்ணிருக்கேன். 3s எப்படி சொல்கிறேன்? ஓ 3/3 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறியா? ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மெத்தட் தான். 7 சிம்பிள். ஏ இங்கே எழுதிக்கோ, மறுபடியும் ஏ இங்கே எழுதிக்கோ. 7 சிம்பிள் இப்படி மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்ட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் செகண்ட் எலிமெண்ட் இன்ட்டு செகண்ட் எலிமெண்ட் ப்ளஸ் தேர்ட் எலிமெண்ட் இன்ட்டு தேர்ட் எலிமெண்ட். அதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கணும், ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கணும். அடுத்து 7 சிம்பிளை இப்படி பண்ணணும், அடுத்து இப்படி பண்ணணும். அப்புறம் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். லாஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், லாஸ்ட் ரோ செகண்ட் காலம், லாஸ்ட் ரோ தேர்ட் காலம். புரியலையா? புரியுது சார். பண்ணி போட்டு என்ன சொல்லு பார்க்கலாம். குயிக்காக சொல்லு பார்க்கலாம். 2 minutes சொல்லு பார்க்கலாம்.
போட்டியாப்பா? சார் போட்டேன் சார். அந்த நம்பர்ஸ்லாம் சொல்கிறியா? இந்த நம்பர்ஸ்லாம் சொல்கிறியாப்பா? ம் சூப்பர் சார். சொல்லு. 421 ம் -3 -8 ம் -3 8 சார். ம் 8 -14 ம் 7 ம் -3 ம் 14. இல்லை, ஒரு தப்பு கூட இல்லாமல் சொல்கிறேன். எங்கேயா பார்த்து சொல்கிறியா? சார் போட்டேன் சார் நான். இல்லை, ஒரு மிஸ்டேக் கூட இல்லை. எப்படி நீ இவ்வளோ கரெக்டாக போட மாட்டியா? ஏன்னா பார்த்து போட்டியா? சார் பார்த்து. சரி, இப்போ நான் கேட்குறதுக்கு மட்டும் சொல்லு. இப்போ இந்த -14க்கு முன்னாடி ஸ்டெப்பில் அது எப்படி இருந்துச்சு? சம் நம்பர் ப்ளஸ் சம் நம்பர் ப்ளஸ் சம் நம்பர் இருக்குல்ல, அதை சொல்லு. நான் கேட்குறேன். -14 ம் -14 தான் சார் கேட்குறீங்க? -14க்கு முன்னாடி ஸ்டெப்பில் எப்படி இருந்துச்சு? அந்த மல்டி பண்றோம் அது கேக்குறீங்களா? அது வந்து 1 வந்து 1 × 1 சார். அப்புறம் அப்புறம் கேக்குதா சார்? சொல்லுப்பா. அப்புறம் 1 × 1 சொன்னேன். அதுக்கப்புறம் 1 × 1 சார். அப்புறம் 2 × -3 சார். அப்புறம் -3 × 3 சார். அது என்ன வரும்? -3 × 3 போட்டா அது வந்து 1 × 1 வந்து 1, 2 × -6 -3 × 3 வந்து 9. என்ன 9? 1 அப்படியே -9 சார். -3 × 3 -9. அப்போ 1 -6 -9 போட்டா -14. ஓகே, வெரி குட். இப்போ a² கண்டுபிடிச்சிட்டியா? அடுத்து a³ கண்டுபிடிக்கணும். a³ இஸ் நத்திங் பட் a² × a. a²க்கு வந்து நீ கண்டுபிடிச்சதை போட்டுடணும். பக்கத்தில் இருக்கிற ஏக்கு வந்து சம்மில் இருக்கிற ஏ எடுத்து போடணும். ஸோ இங்கே வந்து 4 2 1 -3 8 -14 7 -3 14. இது வந்து சம்மில் இருக்கும். 1 1 1 1 2 -3 2 -1 3. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு a³ கிடைக்கும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? 7 சிம்பிள். ஃபஸ்ட் எலமெண்ட் இன்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் ப்ளஸ் செகண்ட் எலமெண்ட் இன்ட்டு செகண்ட் எலமெண்ட் ப்ளஸ் தேர்ட் எலமெண்ட் இன்ட்டு தேர்ட் எலமெண்ட். பண்ணுறியா? பண்ணுவியா பண்ண மாட்டியா? பண்ணுறேன். பண்ணி சொல்லி பார்க்கலாம்.
போட்டியாப்பா? போட்டியா? போட்டு சார். சொல்லு பார்க்கலாம் நம்பரு. 8 நான் கேட்ட உடனே சொல்கிறேன், ஆனால் நீ ஏன் போட்டேன்னு சொல்ல மாட்டேறேன்? இப்போ நான் கேட்ட உடனே சொல்கிறேன், ஆனால் நீ ஏன் நான் போட்டுட்டுன்னு கூப்பிட்டு சொல்ல மாட்டேறேன்? என்னப்பா நான் கேட்ட உடனே சொல்கிறியே, அதான் எப்படின்னு கேட்குறேன். ஆனால் நீ ஏன் சொல்ல போட்டு முடிச்சிட்டு நீ ஏன் சொல்ல மாட்டேறியே, அதான் ஏன்னு கேட்குறேன். சொல்லு சொல்லுப்பா. ம் 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 சரி, அடுத்து என்ன பண்ணணும்? சத்தமாக பேசுப்பா, சவுண்டே கேட்கலப்பா, சத்தமாக பேசு. ஏ கியூப் கண்டுபிடிச்சு சார். அடுத்து என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு 6a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஆமாம், ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். அது கூட 6 மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் ஏ கூட 5 மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் ஐ கூட 11 மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வருதுன்னு நம்ம காட்டணும். ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏ கியூப் மைனஸ் 6a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 11i பண்ணலாமா? சரி, ஈக்குவல் டு ஏ கியூப் அப்படியே எழுதிக்கிறேன். 8 7 1 மைனஸ் 23 27 மைனஸ் 69 32 மைனஸ் 13 58 மைனஸ் 6 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பக்கத்தில் எழுதிக்கிறேன். 4 2 1 மைனஸ் 3 8 மைனஸ் 14 7 மைனஸ் 3 14. அதுக்கு பக்கத்தில் என்ன எழுதணும்? 5 இன்ட்டு ஏ எழுதணும். 5 இன்ட்டு ஏ. ஏன்னு என்னது? 1 1 1 1 2 மைனஸ் 3 2 மைனஸ் 1 3. அதுக்கு பக்கத்தில் என்ன எழுதணும்? 11 இன்ட்டு ஐ. 11 இன்ட்டு ஐன்னா என்னது? 11 0 0 0 11 0 0 0 11. புரியுதாப்பா? புரியுது சார். ஈக்குவல் டு இந்த மைனஸ் 6 உள்ள மல்டிப்ளை பண்ணு, 5 உள்ள மல்டிப்ளை பண்ணு. இங்கே எந்த சேஞ்சும் இல்லை. 8 7 1 மைனஸ் 23 27 மைனஸ் 69 32 மைனஸ் 13 58. இங்கே ப்ளஸ் போட்டுக்கோ. ஏன் அப்படின்னா மைனஸே நான் சேர்த்து உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ மைனஸ் 24 மைனஸ் 12 மைனஸ் 6 ப்ளஸ் 18 என்ன ஒரு 6 இன்ட்டு 8 48 மைனஸ் 48 ப்ளஸ் என்ன ஒரு 14 இன்ட்டு 6 84 சார். ப்ளஸ் 84. 7 மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் 18 மைனஸ் 84. கரெக்டா? 84. இங்கே 5 உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறேன். 5 5 5 5 10 மைனஸ் 15 10 மைனஸ் 5 15. கரெக்டா? ப்ளஸ் 11 0 0 0 11 0 0 0 11. ஓகேவா? சரி, இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும்னு நினைக்கிறேன்? பெரிய நம்பர். 0 வரும். ஏன்னா வந்து சொல்லிட்டேன்ல, ஷோ தட் திஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கானா சொல்லலையா? சொல்லியிருக்காங்களா சொல்லலையா?
புரியுதாங்க சார். அப்போ என்ன வரும்? 0 தான் சார் வரும். 8 5 11 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் +24 வரும். இங்கே -24 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 வந்துருமா? ஆமாம் சார். 7 5 இது ஆட் பண்ணால் +12 வரும். இங்கே -12 இருக்குது, ஆட் பண்ணால் 0 வந்துடும். அந்தமாரி எல்லா நம்பரையும் ஆட் பண்ணாலும் 0 தான் வரும். புரியுதா புரியலையா? அப்போ நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா a³ - 6a² + 11i = 0ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா போத் சைடு A இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கும். அப்போ இங்கே A இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் A இன்வெர்ஸ் × A⁻3 6 × A இன்வெர்ஸ் × A⁻2 + 5 × A இன்வெர்ஸ் × A + 11 × A இன்வெர்ஸ் × I = A இன்வெர்ஸ் × 0. ஓகேவா? புரியலையா? புரியுது. இப்போ இது A² மாறிடும், இது ஏவா மாறிடும், இது ஐயா மாறிடும், இது A இன்வெர்ஸாக மாறிடும், இது 0வா மாறிடும். புரியலையா? புரியலையா? புரியுது சார், புரியுது. இப்போ இங்கே லாஸ்ட்டில் இருக்குதுல்ல லெவல் A இன்வெர்ஸ், அது மட்டும் இங்கே இருக்கட்டும், மீதியெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடு. அப்போது -a² + 6a - 5i. புரியலையா? புரியலையா? புரியுது சார், புரியுது. இப்போது a² உன் கையில் ஆல்ரெடி a² இருக்குது, அது ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு a ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்குது, அதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஐயை -5ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை 11ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அப்படின்னா அதுதான் A இன்வெர்ஸ். கண்டுபிடிக்கிறியா சார்? நீ கண்டுபிடிங்க சார். கஷ்டமாக இருக்கா, கன்ஃபியூஷனாக இருக்கா, எப்படி இருக்கு? கன்ஃபியூஷன் சார். சரி, நான் கொஞ்சம் ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டு தரேன். A² ஆல்ரெடி நம்ம கையில் இருக்குது, அது என்ன நம்பரு? அந்த நம்பரை என்கிட்ட சொல்கிறியா? A² நம்பரை உன் நோட்டில் எழுதி வச்சிருப்ப, அந்த நம்பரை பார்த்து சொல்லு. A² கண்டுபிடிச்சிருப்பல, அந்த நம்பரை பார்த்து சொல்லு. நான் பேசுறது கேட்குதா? ஓகே சார். 4 2. இப்போ 4 2 இருக்குல்ல, அங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதால எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி சொல்லு. -4 -2 -2 -1 3 3 சார். 3 -8 14 7 3 -14. சரி, பக்கத்தில் என்ன இருக்கு? 6 டைம்ஸ் A இருக்கு. A கணக்குலேயே இருக்கும். 1 1 1 சொல்லு. 1 2 -3 1 2 -3 2 -1 2 -1 3 3. அடுத்து -5 டைம்ஸ் I அப்படின்னு என்ன அர்த்தம்? -5 0 0 0 -5 0 0 0 -5 வேடா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த 6 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு இது மூணுத்தையும் ஆட் பண்ண இங்க ஒரு சிங்கிள் மேட்ரிக்ஸ் கிடைக்குமா? கிடைக்காதா? அந்த மேட்ரிக்ஸை 1/11 போட்ட அப்படின்னா அதுதான் A இன்வெர்ஸ். நான் சொல்றது புரியலையா? இப்போ நீ அடுத்து நீ என்ன மட்டும் பண்ணணும் சொல்லு. இந்த 6 உள்ள போகணுமா சார்? 6 வந்து எல்லா நம்பருக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 3 மேட்ரிக்ஸும் அப்படியே ஆட் பண்ணி இங்கே போடணும், அவ்வளோதான். அது போட்டு ஆன்சர் ஓவர். புரியலையா? அந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி இந்த மூணுமே ஆட் பண்ணி போகணும்னு சொல்லுங்க.
ஆமாம், ஆட் பண்ணி இங்கே போட்டேன் அப்படின்னா இந்த லெவலில் தான் நம்ம ஆல்ரெடி இங்கே டிவைட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம கிடைக்கிறது தான் ஏ இன்வெர்ஸ். புரியுதா புரியலையா? அப்படி போட்டேன் அப்படின்னா சம்மு ஓவர். போட்டு நாளைக்கு காட்டுறியா, நோட்டில் காட்டுறியா? என்னப்பா? ஓகே. ஓகே, தேங்க்யூ.